இந்த காலை ஆராதனையிலே உங்களை பார்க்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சபையாரை இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஃபஸ்ட்டு விசேஷமாக எங்கள் அன்பு ஐயா வின்சன் ஐயா, அன்பு சகோதரி, அடிக்கடி சந்திக்காவிட்டாலும் நான் நினைவில் வரும்பொழுதெல்லாம் அவர்களுக்காக பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். பாஸ்டர் சொன்னது போல் அவங்க பேத்தி 2 பேரை எங்கள் வீட்டம்மா இப்போ கூட போகும்பொழுது, எப்பா குழந்தைங்களுக்கு நெல்லிக்காய் எடுத்துன்னு போப்பான்னாங்க. ஏம்மா இப்போ மேலே ஏறி அறுக்க முடியாது, இல்லைப்பா குழந்தைங்க ரொம்ப ஆசைப்பட எடுத்துன்னு போப்பான்னாங்க. அப்புறம் 2 நாள் பார்க்கலான்னு வந்துட்டேன். ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகளுக்காக நான் கட்டிய கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த பிள்ளைகள் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தான் இருந்தது எங்கள் வீட்டில். எப்படியே எங்கள் வீட்டு அம்மாவை ரொம்ப கவர்ந்துச்சிங்க. இப்போ அந்த பிள்ளைங்க எங்க கூட ஒராசி பேசுதுப்பா, அந்த அளவுக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், இந்த பிள்ளைகளோட எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. இந்த நாளிலேயும் சற்று நேரம் தியானிக்கும்படியும் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா 41:10. நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி. இந்த காலை வேளையில் எந்த வார்த்தையை தியானிக்க வேண்டும் என்று தேவ சமூகத்திலே காத்திருந்த பொழுது ஒரே ஒரு வார்த்தை, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. பேசிக்கொண்டிருக்கிற நானாக இருந்தாலும் கேட்கிற நீங்களாக இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் நாம் பலவீனராக இருக்கிறோம். ஒருவேளை சரீர பலவீனமாக இருக்கலாம், கண்களில் இருக்கிற பலவீனமாக இருக்கலாம், சிந்தையில் இருக்கிற பலவீனமாக இருக்கலாம். ஏதோ ஒரு பலவீனத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். பல விதங்களிலே கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து. இப்படி பல இடங்களிலே ஆண்டவர் நமக்கு பலனாக இருக்கிறார். உன் பலவீனத்தில் என் பலன். அப்போ நான் இப்படி தியானித்து கொண்டே இருந்தேன். இப்படியெல்லாம் ஆண்டவர் பலப்படுத்துகிறார். இல்லை, ஒரே ஒரு காரியத்தில் என் அதிகமாய் தொட்ட வசனம், இந்த நாட்களுக்கு தேவையான ஒரு வசனம், நெகேமியா 8:10 ஒரு பலத்தை குறித்து ஆண்டவர் அங்கே எழுதி வைத்து இருக்கிறார். நெகேமியா 8:10 வாசிப்போம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுபானத்தை குடித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவருக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். இதைத்தான் நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். இங்கே ஒரு பலனை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்று எழுதல, அந்த கர்த்தருக்குள். அந்த வார்த்தை மிகவும் முக்கியமானது. மகிழ்ச்சி முக்கியம், சந்தோஷம் நமக்கு முக்கியம். ஆனால் கர்த்தருக்குள்ளே எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு மனுஷி, எந்த ஒரு சபை மகிழ்ச்சியாக இருக்குதோ அவர்களை கர்த்தர் பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ கர்த்தருக்கு வெளியிலேயும் கூட எத்தனையோ சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கா இல்லைங்களா? நிறைய இருக்குது இல்லைங்களா? சினிமா இருக்குது, சீரியல் இருக்குது, பல காரியங்கள், விளையாட்டுகள் இருக்குது. இப்போது கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. எப்படி ஆண்டவருக்குள்ளே நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? அதைத்தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபகுக்கு சொல்லுவான், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்றாள். 104:34 சொல்லுவான், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, பவுலும் கூட பிலிப்பு சபையார் பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருக்குள் சந்தோஷமாய். கர்த்தருக்கு வெளியில் தயவு செய்து இருந்துடாதீங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்களுடைய பலன். கர்த்தருக்கு வெளியே மகிழ்ச்சியா இருப்பது உங்களுடைய பலவீனம். சொல்லுது புரியுதுங்களா? கர்த்தருக்கு வெளியில நீங்க மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா அது பலனா இருக்காது, பலவீனத்தை கொண்டு வரும்.
நிம்மதியின்மையை கொண்டு வரும், சமாதான சீர்கேட்டை கொண்டு வரும். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. நேரடியான கேள்வி, எதில் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறீங்க? ஜெபிக்கிறதுல, வேதத்தை வாசிக்கிறதுல, ஆலயத்தில் வந்து ஆலயத்துக்கு தேவையான வேலைகளை செய்கிறதுல, எதில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க? நேரடியாக உங்களோட மனசாட்சியை நீங்களே கேளுங்களேன். நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறேனா, அல்லது கர்த்தருக்கு வெளியிலே மகிழ்ச்சியின் மனம் நாடுகிறதா? இந்த காலை வேளையிலே கர்த்தர் எனக்கு மனம் இறங்குவாராக. நான் பலவீனனா இருக்கிறதை கர்த்தர் விரும்புகிறது இல்லை. என்னுடைய ஆண்டவர் பயங்கர பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். ஆங்கிலத்தில் ஐ வில் ஸ்ட்ரென்தன் யூ, நான் உன்னை பலப்படுத்துவேன் அப்படின்னு எழுதியிருக்கு. தமிழில் பலப்படுத்தின்னு இருக்கு, பலப்படுத்துவேன் எழுதியிருக்கு. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. பாவம் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சத்துரு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிற நாட்களுக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். சிறு பிள்ளைகளை கூட இன்றைக்கு சத்துரு விடவே இல்லை. அவர்களையும் இன்றைக்கு பாவம் என்கிற வலையிலே சிக்க வைத்து இருக்கிறான். ஆகவே அருமையான சபையாரே, ஆண்டவருக்குள்ளே நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்? முதலாவதாக நாம் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தில் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 15:7. அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறேன். முதலாவதாக இங்கு ஒரு சந்தோஷத்தை லூக்கா எழுதுகிறார். என்ன சொல்லுகிறார்? மனம் திரும்புதல் என்கிறதான ஒரு காரியம் இந்த உலகத்திற்கு மாத்திரமல்ல, இந்த பரலோகத்திற்கே சந்தோஷத்தை உண்டாக்குகிறது. அருமையானவர்களே, நீங்கள் என்றைக்கு மனம் திரும்பினீர்கள் தெரியுமா? அந்த தேதி உங்களுக்கு. நீங்கள் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்க தெரியுமா? அந்த தேதி உங்களுக்கு. என்றைக்கு இயேசுநாதர் உங்களை தேடி வந்து உங்களை தொட்டார் அந்த தேதி உங்களுக்கு தெரியுமா? அந்த நாள் மிகவும் மிக முக்கியமான ஒரு நாள். என் மனம் எங்கெங்கேயோ போய் கொண்டிருந்தது. விக்கிரகத்தை நோக்கி, பாவத்தை நோக்கி, களியாட்டுகளை நோக்கி, கண் கண்ட காட்சிகளை நோக்கி நான் போய்கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட என்னை ஆண்டவர் மனம் திரும்ப செய்தாரே. அந்த மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தம் பரலோகமே கலி கூறுகிறதா. அல்லேலூயா. சாரால் நவரோஜி அம்மா ஒரு அழகான பாடல் எழுதியிருப்பாங்க. அவங்க எழுதுவாங்க, இயேசுவே கல்வாரி சிலுவையில் ஏறி ஜீவன் தந்திராவிடில். இயேசுநாதர் மட்டும் எனக்காக சிலுவையில் ஏறி அவருடைய ஜீவனை தராவிட்டால் ஏழை யான் என் பாவங்களை எங்கு சென்று தீர்த்து கொள்ளுவேன். தீர்த்து கொள்ள இடமே இல்லைன்னு எழுதியிருப்பாங்க. அப்போ இயேசுநாதர் மட்டும் நம்ம மனம் திரும்ப செய்யலைனா, இயேசுநாதர் மட்டும் நம்ம ரட்சிக்கலைனா அந்த சபையில் நம்ம வந்திருப்போமா? யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்குமா? இப்போ பிரதர்ன்றாங்க, சிஸ்டர்ன்றாங்கல்ல. அப்போ முந்தி எப்படிலாம் கூப்பிட்டு இருந்தாங்க நம்ம. இப்போ மனம் திரும்புதல் என்கிறதான ஒரு சந்தோஷத்தை நான் நினைத்து ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. இந்த மனம் திரும்புதல் கோடீஸ்வரர்களுக்கு கிடைக்கலங்க. இந்த மனம் திரும்புதல் கல்விமான்களுக்கு கிடைக்கலங்க. இந்த மனம் திரும்புதல் பல ஆராய்ச்சி செய்கிற ரிசர்ச் பண்ணுகிறவர்களுக்கு கிடைக்கலங்க. பாவியும் பரதேசியரும் நீசர்களும் துன்மார்க்கரும் ஆகிய நம்மை ஆண்டவர் ரட்சித்தாரே. ஆண்டவர் கிருபையாய் தம்முடைய கரத்தை நீட்டினாரே. ரத்தத்தினாலே நம்மை கழுவினாரே, சுத்திகரித்தாரே, நீதிமானாய் மாற்றினாரே, இந்த பரிசுத்த மந்தைக்குள் கொண்டு வந்தாரே. இல்லாததை நினைச்சு வருத்தப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு தந்த இந்த மனம் திரும்புதல்ங்கிற மேன்மையான ஆசீர்வாதத்தை நினைச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் ஒரு நாளும் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். இயேசுநாதர் மட்டும் என்னை ரட்சிக்கலனா என்னோட தகுதி என்ன தெரியுங்களா? எங்கேயாவது திருட்டுத்தனம் ஏதாவது பண்ணிட்டு ஜெயிலில் இருந்திருப்பேன். இல்லை அதை விட ரொம்ப மோசமானானா எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் பாத்திரம் கழுவி பிளேட்டு கழுவி இருந்திருப்பேன். என்னுடைய குடும்ப நிலைமை, என்னோடய நிலைமை அவ்வளவுதான். பல நேரங்கள் நான் யோசித்துருக்கேன். இல்லைனா நான் மரித்து எப்பொழுதோ அடக்கம் பண்ணப்பட்டு என் பெயர் இல்லாமல் போயிருக்கும். ஆனால் என் இயேசு என்னை ரட்சித்ததினாலே, என் இயேசு என்னை மனம் திரும்ப செய்ததினாலே இன்றைக்கு நான் மாத்திரமல்ல, என்னையும் பாஸ்டரை போல அவள் சந்ததிகளையும் கர்த்தர் பெருக பண்ண வல்லவராக இருந்திருக்கிறார். முதலாவது என்னுடைய மகிழ்ச்சி எதற்குள்ள இருக்குனாங்க சொல்லுங்க. லூக்கா 17:15
மனம் திரும்புதல் நினைத்து நாம் கர்த்தரை துதிக்கணும், நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். ஒரு அம்மா ஆண்டவருடைய பாதத்தில் வந்து அழுதா போல, அவளுக்குள்ள 7 பிசாசு இருந்துதான். கர்த்தர் அவளை துரத்தி இருந்தால அவள் கண்ணீர் விட்டு ஆண்டவர் பாதத்தை நினைக்கிறா பாருங்களேன். அப்போ அந்த மனம் திரும்புதல் ரட்சிப்பினுடைய ரகசியத்தை அவள் அறிந்திருந்தாள். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான ஒரு பாட்டு இருக்கு, சந்தோஷம் பொங்குதே. அதனால ஒரு பாட்டு வரும், வழி தப்பி நான். என்ன அழகாக எழுதியிருக்காங்க பாருங்க அந்த காலத்தில் பாட்டு. எப்படியோ வழியெல்லாம் தப்பியே போயிருந்தேன், ஆண்டவர் என்னை தேடி வந்தார், தன்னுடைய மகளாய் என்னை அங்கீகரித்து கொண்டார். இவைகளை நாம் நினைக்கும் பொழுது உன்னத பலன் நம்மை ஆளுகை செய்யும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வெள்ளப்படுத்துவார். புத்தி கேட்டாத தேவ சமாதானத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்ப வல்லவராயிருப்பார். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவார். இரண்டாவதாக ஒரு சந்தோஷத்தை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தின் 39 அது எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 39வது வசனம். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடே தன் வழியே போனான். யார் இவன்? ஒரு மந்திரி. யார் இவன்? அதிகாரம் படைத்தவன். யார் இவன்? பணபலம் உள்ளவன். யார் இவன்? படைபலம் உள்ளவன். இவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எதிலே அவன் சந்தோஷமாய் தன் வழியே போனானான்? ஞான ஸ்நானம் என்கிற சத்தியத்தை இவன் எடுத்தபடியினாலே வேதம் அங்கே எழுதியிருக்கிறது, சந்தோஷத்தோட தன் வழியே போனான். இரண்டாவதாக நமக்கு எதில் சந்தோஷம் இருக்கணுங்க? ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் என்று சாதாரணது அல்ல. வானத்தையும் பூமியும் வார்த்தையினால் படைத்த ஆண்டவரோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். அந்த உடன்படிக்கையில் அவரும் கையெழுத்திட்டு இருக்கிறார், நானும் கையெழுத்திட்டு இருக்கிறேன். கணவன் மனைவி உடன்படிக்கை செய்கிறாங்க திருமணத்தில், இல்லைங்களா? ஞாபகம் இருக்குங்களா? வாழ்விலும் தாழ்விலும் நாங்கள் அடிக்கடி கல்யாணம் நடத்தினால மனப்பாடமாக இருக்குது. சுகத்திலும் சுகவீனத்திலும் நம்ம உண்மையாக இருக்குமான்னு தெரியல, கர்த்தருக்கு தான் வெளிச்சம். ஆனால் ஆண்டவர் அந்த உடன்படிக்கையில் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். எழுதப்பட்டு இருக்கிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், இங்கதான் விஷயம், என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரோடு செய்து கொண்ட உடன்படிக்கை இருக்கு பாருங்க. இந்த சிலுவை தியான நாட்களில் ஒருவேளை இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காமல் சபையில் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இப்படிப்பட்ட மேன்மையான மகிமைக்குள்ள அனுபவத்திற்குள்ள நீங்கள் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் இதற்கெல்லாம் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் தரோம். பிள்ளைகள் இந்த டீன் ஏஜ் வந்தாவே, 13 ஸ்டார்ட் ஆனாவே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், கர்த்தருடைய கிருபையான கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக நான் சிறுவர் ஊழியத்தை செய்தேன். அதன் பிறகு என்னுடைய மனைவி பிள்ளைகள்லாம் செய்தாங்க. அதனால் நான் சொல்லுகிறேன், பல பிள்ளைகளோடு அந்த சிறு ஊழியத்தில் வந்த பிள்ளைகள் அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அநேகர் இன்றைக்கு முழு நேர ஊழியத்தை செய்கிறாங்க. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளாக தான் அந்த விபிஎஸ்க்கு வந்தாங்க. அந்த 6 நாளில் கர்த்தர் அவர்களை தொட்டார். அதில் ஒன்று ரொம்ப முக்கியமானது, நெற்குன்றத்தில் விபிஎஸ் நடக்கும் பொழுது முடிஞ்சு ஃபைனல் டே எல்லாம் பிள்ளைங்க போயிட்டாங்க. ஒரு பிள்ளை போகவே இல்லை சபையை விட்டு. என்னம்மா எல்லாரும் போயிட்டாங்க நீ போலையா அப்படின்னா, அந்த பொண்ணு ஒரு முஸ்லீம், அது விபிஎஸ்க்காக வந்திருக்கு, ரட்சிக்கப்பட்டுச்சு, கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்த்துடுச்சு. ஐயோ ஒரு வாரத்தில் முடிஞ்சிடுச்சே, நான் வீட்டுக்கு போய் என்ன போகணுன்னு கேட்குது. என்ன சொல்ல வருகிறேன். அப்புறம் அந்த பிள்ளைக்கு ஞானஸ்நானத்து உபதேசத்துக்கு சொல்லி நீங்கள் அருகில் சபையில் போங்கம்மான்னு சொல்லி அனுப்பி வைத்து விட்டு வந்தோம். இப்படி அநேக பிள்ளைகளோடு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய கிருபைகளை தந்ததினாலே நம்முடைய பிள்ளைங்க 13 வயசு வரும் பொழுதே பெற்றோர்கள் மிகுந்த ஜாக்கிரதையாக அந்த பிள்ளைகளுக்கு ஞானஸ்நான உபதேசத்தை கற்றுத்தரணும். யார் ஞானஸ்நானம் எடுக்கணும், எப்படி ஞானஸ்நானம் எடுக்கணும், யார் நமக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எந்த நாமத்தில் கொடுக்கணும், ஞானஸ்நானம் பெற்ற பிறகு எப்படி வாழணும், ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறதுன்றதான உபதேசத்தை நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. கர்த்தர் உங்கள் சந்ததிகளை ஆஸ்வதிக்க வல்லவராக இருப்பார். காரணம் மந்திரி தான், ஆனால் அவர் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு வேதம் சொல்லுகிறது சந்தோஷத்தோடே தன் வழியே போனான். நாமும் கூட ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் மனம் திரும்புதல். 2வது ஒரு விஷயம்
ஆண்டவரோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். நான் ஒருவேளை அந்த உடன்படிக்கையில் தவறினாலும் என்னை அழைத்த தேவன், என்னை உருவாக்கின தேவன், என்னை முன்குறித்த தேவன், அவர் அந்த உடன்படிக்கையில் மாறவே மாட்டார். எதற்காக என்னை கரம் பிடித்தாரோ அதை முடிக்க பண்ண அவரே உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ரெண்டாவது, ஆண்டவரோடு நாம் செய்து கொண்ட உடன்படிக்கை ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து பாவத்திற்கு மரித்து, அதுதான் ஞானஸ்நானம். அதை நினைச்சு நம்ம ஒரு நாளும் சந்தோஷப்படணுங்க. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவதாக ஒரு சந்தோஷத்தை எதிலே நாம் சந்தோஷப்பட வேண்டும்? 122ஆம் சங்கீதத்தின் முதல் வசனம் இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. 122:1. வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். கவனிங்க, இன்னும் சபைக்கு வரல சொல்றாங்க. சனிக்கிழமை அந்த காலத்தில் எருசலேமுக்கு வரணும், பிரயாணப்பட்டு தான் வரணும். இன்னைக்கு வர மாதிரி நீங்கள் காலையில் எழுந்து பஸ்ஸில் வந்துடுற மாதிரி, பைக்கில் வர மாதிரி இல்லை. அவங்க வரும்பொழுது பலி எடுத்துக்கிட்டு வரணும். அது ஆட்டுவாக்கடா இருக்கலாம், புறா குஞ்சா இருக்கலாம். அப்போது முன்னாடியே 2 நாளுக்கு முன்னாடியே, ஒரு நாள் முன்னாடியே சொல்கிறாங்க, இப்போ ஓய்வு நாள் வருது, ஆலயத்திற்கு போனோம். அவர்கள் சொன்ன பொழுது, அந்த சத்தம் செவியில் கேட்ட பொழுது மகிழ்ச்சியாக இருந்தாங்களாம். நீங்கள் காதில் கேட்டு வரலைங்க, மகிழ்ச்சியாக இருக்கிற இடத்துக்கே வந்துட்டீங்க. சொல்லு புரியுங்களா? அதுவே மகிழ்ச்சினா இது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். காரணம், நமக்குள்ளே மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, கலிகூறுதலை பெருக பண்ணுகிற தேவன் சபையிலே உலாவிக் கொண்டு இருக்கிறார். சபையிலே சேர்க்கப்பட்டது நமக்கு என்னதுங்க? ஒரு பெரிய மகிழ்ச்சி. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் இப்போ இன்றைக்கி சபைக்கு வருது நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த திருவிருந்துக்கு வந்து மட்டும் இங்கே அப்படின்னு தெரியல, அந்த பரிசுத்த பந்திக்கு மாத்திரம் வந்துடுறாங்க, மற்ற வாரங்களில் வருகிறது கிடையாது. இல்லை, அப்படி இல்லைங்க. எப்பெல்லாம் சபை கூடுகிறதோ அப்போல்லாம் வர நீங்கள் பிரயாசப்பட்டு பாருங்கள். நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான கிரியை செய்கிற வல்லமை உங்கள் குடும்பங்களில், ஆலயத்தில் நடப்புகிறதா இல்லையான்னு பாருங்கள். அனுபவத்தோடு கூட சொல்கிறேன். அந்த காலத்தில் சபையில் விழுந்து கிடந்தோம். 9:30 மணிக்கு சபை ஆரம்பித்து 12:30 1 மணிக்கு முடியும். வீட்டுக்கு போக மாட்டோம், சாப்பாடெலாம் கொடுக்க மாட்டாங்க சபையில். அங்கேயே தான் இருப்போம் சபையில். கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு மணி நேரம் ட்ராக்ஸ்லாம் எடுத்து ஸ்டாம்ப் போட்டு அப்படியே நெற்குன்றம், மதுரை வாயில், மெட்டுக்குப்போம், திருவேற்காடு சைக்கிளில் சுற்றி அலைவோம். ட்ராக்ஸ் கொடுப்போம். மரத்தடியில் ஒரு 10-20 பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சு ஏதாவது ஒரு கதையை சொல்லி சாக்லேட் கொடுப்போம். மறுபடியும் 6:30க்கு சாயங்காலம் மாலை ஆராதனை. சாப்பிட மாட்டோம், அப்படியே உபவாசத்தோடு தான் வருவோம். மாலை ஆராதனை முடிச்சுட்டு 8:30-9 மணிக்கு சபை முடிஞ்சு, அப்புறம் சபையெல்லாம் க்ளீன் பண்ணி பாயெல்லாம் சுற்றிட்டு தான் வீட்டுக்கு போவோம். ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல வருஷங்கள். யாரெல்லாம் இப்படி சபையில் விழுந்து கிடந்தார்களோ இந்த சந்ததியெல்லாம் இன்றைக்கி பெரிய இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களும் அவங்க உயர்த்தப்பட்டிருக்காங்க. உலக பிரகாரமான படிப்பு வசதியில், அதுலேயும் மேன்மை, கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறான். சந்ததியை நான் சொல்கிறேன், நானே 4 சந்ததியை பார்த்துறேன். இல்லை, எங்கள் அப்பா, நான், என் பையன், என் பேரன் எல்லாரும் ஊழியத்தை செய்ய காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சியாக இருந்தோம். ஊழியக்காரன் ஒரு கோடு போட்டால் நாங்கள் என்ன போடுவோம்? ரோடு போட்டுருவோம். அவர் பார்வை பார்த்தாலே தெரிஞ்சிடும், ஓ அந்த ஸ்பீக்கர் ஒர்க் பண்ணல. பார்வை பார்த்தா தெரிஞ்சிடும், அந்த ஃபேனு ஒர்க் பண்ணல. ஒரு பார்வை பார்த்தா தெரியும், யாராவது தேவையில்லாமல் எழுந்து நடக்கிறாங்க. ஆலயம் ஏன்? இது ஆலயம் கர்த்தர் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை. இது ஒரு மனுஷனுக்குரியது அல்ல. எப்பொழுதெல்லாம் நாம் இங்கே கூடுகிறோமோ, நாம் வருகிறதுக்கு முன்பதாகவே பரிசுத்த ஆவியானவர் எங்களை வசைவாடி கொண்டு இருக்கிறார். அப்படி என்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வரும் பொழுது இல்லை, இந்த மகிழ்ச்சியினாலே கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பத்தை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். இப்போ இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்க, இது வரைக்கும் விட்டுருங்க. இனி என்ன நடந்தாலும் இந்த மன மகிழ்ச்சியின் கர்த்தருடைய ஓய்வு நாளிலே நான் கர்த்தரை கனம் பண்ணுவேன். எதுவும் சொல்லுங்க, என்னை கனம் பண்ணுகிறவனை மனுஷன் பார்க்குறானோ, பாஸ்டர் பார்க்குறோ இல்லை, கர்த்தர் என்னை பார்க்குறார். 6 நாள் உலகத்திற்காக ஓடுறேன். இந்த 7வது ஒரு நாள், அது ஒரு முழு நாள் கிடையாது, 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான். கர்த்தருக்கு உங்கள் நேரத்தை கொடுத்து பாருங்கள், கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்க வல்லவராக இருப்பார். ஒரு பிள்ளைகளை மேலான ஸ்தானங்களை வைத்து அழகு பார்க்க கர்த்தர் ஜீவனுள்ள தேவனாக இருப்பார். அனுபவத்தோடு கூட சொல்கிறேன், எத்தனையோ சாட்சிகளை எங்களுக்கு சொல்ல முடியும். இல்லை, ஒரு தம்பி
படிப்பும் இல்லை, பார்த்தா எதுவும் இல்லை. சபையிலே விழுந்து கிடப்பான். நல்லா பெருக்குவான், நல்லா மாப் போடுவான், பாத்ரூமும் அவ்வளோ சுத்தமாக கழுவான். அந்த டாய்லெட்டை அழிவு பிள்ளை தான். அவன் பேர் எட்வின், அங்கே தான் இருக்கான், கோயம்பேட்டில் தான் இப்போ கூட. வீட்டுக்கே போக மாட்டான், சபையில் விழுந்து கிடப்பேன். வேலை வெட்டி இல்லை, வீட்டுக்கு போனால் திட்டுவாங்க, தண்டேஸ்வரர் அப்படிலாம் திட்டுவாங்க பாருங்களேன். அவன் நான் ஆலயத்தில் இருக்கிறேன், ஆலயத்தில் இருந்த சாமுவேலை கர்த்தர் பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றினாரு, தான் முதல் பெயர் சபா வரைக்கும் அவன் தான் பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தான்னு சொல்லி ஆலயத்தில் விழுந்து கிடப்பான். நாட்கள் கடந்தது. இன்னைக்கு சதன் ரயில்வேல ஒரு பெரிய ஆஃபீஸராக இருக்கான். சாந்தகுமார்னு ஒரு தம்பி இருக்கான், நல்ல தபலா வாசிப்பான், நல்ல படித்த தம்பி, வேலை இல்லை. ஆனால் வீட்டில் ரொம்ப அவங்கள அவமானப்படுத்தினாங்க, அப்படி என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனால் அவன் சபையில் விழுந்து கிடப்பான் பாருங்களேன். அவன் இன்னைக்கு சதன் ரயில்வேல பெரிய என்ஜினியராக இருக்கான், கெசட்டட் ஆஃபீஸர் ரேங்கில் இருக்கான். இன்றைக்கி அவன் பல லட்சங்களை சம்பாதிக்கிறான். பல அனுபவ சாட்சியை சொல்லுவேன். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சியாக இருந்தேன். மகிழ்ச்சியாக ஒரு தீர்மானம் பண்ணுங்க. உபவாசம் கூட்டமா, வேதபாட கூட்டமா, ஞாயிறு காலை ஆராதனையா, தூரத்துலேருந்து வரவங்க பரவாயில்ல, அருகில் இருக்கவங்க தீர்மானம் பண்ணுங்க. வீட்டில் உங்களை நேரத்தை பல டிவி சீரியலுக்கு தயவுசெய்து செலவு பண்ணாதீங்க. ஆலயம் கூடும் பொழுதுலாம் தெய்வ சமூகத்தை வந்து பாருங்க. ஆலயத்தில் தான் வந்து அண்ணாள் தன் கண்ணீரை வடித்தாள். வேதம் சொல்லுகிறது, அதன் பிறகு அவள் துக்க முகமாக இருக்கவே இல்லை. இந்த 3ஆம் மாதத்தில் கர்த்தர் உங்கள் துக்கத்தை மாற்றணுமா? உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறணுமா? சபைக்கு பக்தி வைராக்கியம் கட்டி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு பக்தி வைராக்கியம் காட்டுவாருங்க. வேதம் சொல்லுது, சபையை குறித்த பக்தி வைராக்கியம் இயேசுவை பட்சித்ததா இல்லையா? ரொம்ப அதில் பக்தி வைராக்கியமாக இருப்பார். காரணம், எது மேலே போகிறதோ பரலோகத்துக்கு போல இல்லையோ, இந்த சபை நிச்சயம் போகும். அப்போது இதற்கு நீங்கள் தயவுசெய்து முக்கியத்துவம் தாங்க. முதலாவதாக எனக்கு சந்தோஷம் மனம் திரும்புதல். 2வதாக எனக்கு சந்தோஷம் எது? ஞானஸ்நானம், அவரோட சேர்ந்த உடன்படிக்கை. 3வது ரொம்ப சந்தோஷம், இந்த ஆலயத்தில் போய் என்ன ஆண்டவர் சேர்த்தாரு, அது ரொம்ப முக்கியங்க. என்ன போய் சேர்த்தாரு ஆண்டவர், தகுதியாக நானே அப்படின்னு நினைங்க. எனக்கு ரொம்ப குவாலிஃபைடு அப்படின்னு நினைக்காதீங்க. நான் தகுதியே இல்லை. நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே எனக்குள்ளே ஒரு ஜபத்தோடு, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் அப்படி சொல்லிட்டு தான் வரேன். இந்த உள்ளே வரும்போது கூட செப்பலை கழுவும்போது கூட ஷூவை, பாவியாக என் மேல் கிருபைங்க வர்றதுக்கு எனக்கு என்ன இல்லை ஆண்டவரே, தகுதி இல்லை. அப்படிப்பட்ட எண்ணத்தோடு வந்து பாருங்க. ஒருத்தன் அப்படி தான் வந்தான், இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு. அவன் போகும் பொழுது பாவியாய் அல்ல, நீதிமானாய் போகும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஆலயத்துக்கு வந்தவங்க, என்ன சொல்ல வருகிறேன், ஆலயத்திற்கு நீங்கள் மாத்திரம் அல்ல, ஐயாமாருக்கு கூட்டம் குறைவாக இருக்குது, எல்லா இடத்துலையும் அங்கே தான் அப்படி தான் இருக்குது. அம்மா மாருங்க தான் நீங்கள் அவர்களுக்காக செபித்து உபவாசித்து அவர்களிடத்தில் உங்கள் அன்பை காட்டி, இல்லை என்னென்னமோ மந்திரம்லாம் சொல்கிறாங்க பாருங்களேன். உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் மாத்திரம் பரலோகம் போய் நீங்கள் மாத்திரம் ஆண்டவரோட ஆசீர்வாதம் அனுபவிக்கிறது அல்ல. யோசுவா சொன்னான், நானும் என் வீட்டாரும் வென்றார். குடும்பம் ஆலயத்துக்கு வரணுங்க, அதுதாங்க சந்தோஷம். அப்போது கர்த்தர்களோடு பேசுவார் என்று சொன்னால், ரட்சிக்கப்படாத உங்கள் கணவர்களை ரட்சிக்க கர்த்தர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ரட்சிக்கப்படாத உங்கள் பிள்ளைகளை சந்திக்க கர்த்தர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தரை விசுவாசிங்க. ஆண்டவரே, வரப்போகிற நாட்களிலே நான் தனியாக வரக்கூடாது, குடும்பமாக ஆலயத்திற்கு வர, இந்த சந்தோஷத்தை என் குடும்பமாக அனுபவிக்க கிருபை பாராட்டும் என்று கேளுங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. மனம் திரும்புதல் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, பலப்படுத்துகிறது. ஞானஸ்தான உபதேசம் எனக்கு சந்தோஷத்தை தருகிறது, என்னை பலப்படுத்துகிறது. என்னுடைய சபை, எனக்கென்று வைக்கப்பட்ட என்னுடைய சபை எனக்கு பலனாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு சிலர் வாரம் ஒவ்வொரு சபைக்கு போவாங்க, அப்படி போகக்கூடாது. எனக்குன்னு ஒரு மந்தை இருக்கு, எனக்குன்னு ஒரு மெய்ப்பன், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு. ஆமாம், நான் சின்ன பொழுதில் கிராமத்தில் ஆடு மாடு மேய்ச்சால், ஆடு மாடு நல்லா மேய்ச்சிட்டு வீட்டுக்கு போகிற டைமில் என்ன செஞ்சுவேன், அந்த மாட்டை கயிறை அது கொம்புலே கட்டி விட்டுருவேன் 2 மாட்டையும். நான் நல்லா கிணத்துல நல்லா குளிச்சுட்டு ஜாலியாக போவேன். அந்த மாடு நான் இருக்கிற இடத்துக்கும் அந்த வீட்டுக்கும் எப்படி இருந்தாலும் பல கிலோமீட்டர் இருக்கும், 4-5 கிலோமீட்டர் தூரம் இருக்குன்னு வச்சுங்களேன். யாருமே தேவையில்லைங்க. அந்த மாடு அதை கழட்டி விட்டோம்னா அந்த மாடு எங்கே தான் போவோம், வீட்டுக்கு தான் போவோம். அந்த ஊரில் எத்தனையோ தொழுவம் இருக்குது. வேதம் ஏசாயா கூட சொல்லுவான், மாடு தன் தொழுவையும் கழுத எஜமான முன்னணை அறியுமா என் ஜனங்களோன்னு இருக்குங்களே. அப்போ அந்த மாடுக்கு தெரியுது,
அதனுடைய தொழுவம் எங்கோ அந்த தொழுவத்துக்கு தான் கரெக்டாக போவோம். நான் லேட்டாக வருவேன், குளிச்சுட்டு கரெக்டாக அது உள்ள வந்து என்ன சொல்ல வருகிற ஒரு மாட்டுக்கே அறிவு இருக்கு பாருங்களேன். அதுபோல் நாம் ஆங்காங்கே அலைந்து திரியாமல் கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற மந்தையில, கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற சபையில, ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னா ஒரு பலத்த கரமாகிய சபைக்குள்ள அடங்கி இருந்து பாருங்க, கர்த்தர் உங்கள் சந்ததிகளை பெருக பண்ண வல்லவராக இருப்பார். சபையில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குங்க, ரொம்ப சந்தோஷம். நேரம் இல்லை, அடுத்த குறிப்புக்கு நான் போகிறேன். நாலாவதாக, நான் எதிலே சந்தோஷப்பட்டு நான் பலப்பட வேண்டும். 100ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து. எப்படி ஆராதனை செய்யணுமா? மகிழ்ச்சி. எதுல மகிழ்ச்சி? அவன் சொல்றான், ஆராதனையிலே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த சபையை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐயா அவங்கள நல்ல ஆராதனை நடத்துகிறாரு. சுற்றிலாம் அவரை பண்ணுறீங்க, எந்த சபையில் அது மாதிரி பண்ணதே இல்லை. ரொம்ப சந்தோஷம். ஆமாம், நான் மிசோராம் போயிருந்தேன் பாருங்களேன். அப்போது உங்கள் ஐயா பண்ணுற மாதிரி இந்த எதிர்க்க மிசோராம் மாநிலத்தில் எதிர்க்க ஒரு ரவுண்டாக காலி இடம் விட்டுறாங்க. ரவுண்டாக ஒரு 50 பேர் இருக்க மாதிரி ரவுண்டு காலி இடம். ஆராதனைன்னு வந்த உடனே அழகாக வந்து அங்கே ஆராதிக்கிறாங்க பாருங்கள், டான்ஸ் ஆடி பார்க்குறதுக்கே மகிமையாக இருந்ததுங்க, கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அழகாக ஆராதிக்கிறாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜனங்க நல்லா கர்த்தரை பாடி இப்படி ஆராதிக்கிறாங்க பாருங்கள். மிசோராம் மாநிலத்தில் மட்டும்தான். போன மாதம் அருணாச்சல் போயிருந்தேன், அங்கே கூட இல்லை. ஆண்டோட கிருபையால் 28 மாநிலங்களுக்கு மேலே இந்தியாவுக்கு மேலே போயிருக்கேன். இந்த மிசோராம் மாநிலத்தில் அவ்வளவு ஜனங்க ஆராதிக்கிறாங்க. ஆராதிக்கின்றதுக்காகவே அங்கே உள்ள கடையில் ஒரு ட்ரெஸ்ஸு விற்கிறான், வர்ஷிப் கவுன்னு சொல்லி. எல்லா சகோதரிமார்களும் அந்த வர்ஷிப் ஆராதிக்கிற அந்த கவுனை போட்டுக்கிட்டு தான் வராங்க. உள்ளே விளையேற பெற்ற கோட் ஷூட் எல்லாமே போட்டிருந்தாலும் குளிர் பிரதேசம், அந்த மேலே வர்ஷிப் கவனை போட்டுக்கணும். ஆண்களும் பெண்களும் ஆராதிக்கிற அந்த கண்கொள்ளா காட்சி. இந்த உலகமே சந்தோஷம். நாம் பரலோகத்தில் எப்படி இருக்கோம் பாருங்கள். பரலோகத்தில் நமக்கு என்னங்க வேலை? எப்படி அம்மாமாரங்களுக்கு பெரிய கவலையே, நாளைக்கு என்ன குழம்பு, இதே தான் பெரிய கவலை. ஆனால் துணி துவைக்கணுமே, துணி ஜாஸ்தி ஆகிடுச்சே. பரலோகத்தில் எல்லாம் இருக்கா? 24 மணி நேரம் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இப்போ இங்கேயே ட்ரைனிங் எடுக்கணும் அதுக்கு. அதை தான் சொல்ல வரேன். இந்த சபை பெரிய நல்ல ட்ரைனிங் தராங்க அவங்கள. இல்லை, ஒரு பரிசுத்தவான் அடிக்கடி சொல்லுவார், 1000 பிரசங்கம் செய்யாததை ஒரே ஒரு ஆராதனை செய்யுமா. என்னங்க பெரிய பரிசுத்தவான், 7,000-8,000 பேர் சபையில் இருக்காங்க. எல் ஜோசப் ஐயான்னு சொல்லி ஒசூரில் இருக்கார், 2 முறை போயிருக்கேன். அவர் அடிக்கடி சொல்லுவார், 1000 பிரசங்கம் செய்யாததை ஒரே ஒரு ஆராதனை செஞ்சிடன்னுவார். என்ன பாஸ்டர் அப்படி சொல்றீங்க? நான் சொல்லுவார், பிரசங்கிக்கிறவன் வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிறான், ஜெபிக்கிறவன் கர்த்தரிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ளுகிறான், கர்த்தரை ஆராதிக்கிறவனோ கர்த்தரையே பெற்றுக்கொள்ளுகிறான். காரணம், துதிகளின் மத்தியில் அவர் வாசம் செய்கிறார். ஆராதனை கடமைக்காய் செய்யக்கூடாது. என்ன வாசித்த 102 மகிழ்ச்சியோடு, நல்ல மகிழ்ச்சியா கண்களை மூடி, என் பக்கத்தில் யார் இருக்காங்களோ இல்லையோ ஏசப்பா என்னை பார்த்துக்கிட்டு இருக்காரு. தூரத்தில் இருந்தால் நினைவுகளை அவர் அறிந்து கொண்டு இருக்கிறாரு. கர்த்தர் செஞ்ச உபகாரங்களுக்கு எண்ணத்தை செலுத்துவேன். நான் ஒன்றும் செய்ய முடியாது. நான் கொடுக்குற காணிக்கெல்லாம் எந்த மாத்திரம் ஒன்னே ஒன்று, என் ஆவி ஆத்துமா என் சரீரத்தை ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்து ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்யக்கூடிய கிருபைகளை கத்த நமக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே இன்னும் கூட பெருக பண்ணுவாரா. ஆராதனையில் ரொம்ப சந்தோஷம் இருக்குங்க. கண்ணை திறந்து பார்க்கவே கூடாது தயவுசெய்து. ஆராதனைனாவே கண்ணை திறந்து பார்த்தாவே தேவ பயம் இல்லைன்னு தான் அர்த்தம். அப்படிதான். அப்போது பயபக்திக்குரியவர் நமக்குள்ளே என்ன செய்கிறாருங்க, உலாவி கொண்டு இருக்கிறார். 2-3 பேர் இருந்தால் அவர் என்ன செய்கிறாராம். அப்போ கண்ணை எப்படி திறக்க முடியும் இல்லைங்களா? நம்ம பிள்ளைங்களை ரொம்ப ஆராதனைன்னு சொல்லும் பொழுது பிள்ளைங்களை அங்கங்கே விடக்கூடாது. ஆராதனை ஸ்தலத்திற்குள்ளே வரும் பொழுதே ஒரு பயபக்தியோடு வரணும். இல்லை, எப்படி காலில் இருந்து செருப்பு தானாக நம்ம கட்டி விடுறோமோ அது போல் கை ஒரு வேலை செய்யணும். என்ன வேலை செய்யணும்? மொபைல் ஃபோனை ஆஃப் பண்ணணும். நீங்கள் பெரிய கோடி சம்பாதிக்கிற பிஸ்னஸ் மேனாக இருந்தால் வைப்ரேஷனில் போடணும். கவனிங்க, ஒரு 45 வருஷம் சபையில் விசுவாசியாக இருந்து ஊழியம் செய்கிற அனுபவத்தோடு கூட சொல்கிறேன், இது கர்த்தர் உலாவுகிற இடம், இது வானத்தின் வாசல். நான் ஆராதிக்க ஆண்டவருக்கு உள்ளே போகிறேன். இப்போ பயபக்தியோடு இருக்கணும். அதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். இல்லை, ஆமாம், நடுக்கத்துடனே களி கூறுங்களாம் இருக்கா இல்லையா? பயத்துடனே கர்த்தரை களி கூறுங்களாம், சந்தோஷம்தான். அதுலேயே அவன் நடுக்கம் இருக்கணுமா பாருங்களேன். இந்த இடம் சாதாரண இடம் அல்ல,
நாம் நடுங்க வேண்டிய ஒரு இடம். பயபக்திக்குரியவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இப்போ இனி நாம் ஏற்கனவே செய்கிறது போல ஆராதிப்போம் என்று பாஸ்டர் சொன்ன உடனே நல்லா கண்ணை மூடி எல்லாத்தையும் மறந்து ஒரு நல்ல ஒரு புத்தியுள்ள ஆராதனை இன்னும் கூட நாம் செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. போன 2-3 வாரத்துக்கு முன்னாடி சபையில் ஆராதித்து கொண்டு இருந்தேன். ஆராய்தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆண்டவரை நல்லா கண்களை மூடி, நான் கொஞ்சம் கண்டிப்பாக இருப்பேன், யாரும் கண்ணை திறக்கக்கூடாது, எல்லா அம்மாமாருங்களாம் கண்டிப்பாக முக்காட்டிகிட்டு இருக்கணும், எல்லாம் வெளியே துரத்திடுவேன், சுற்றணும். எனக்கு பயப்படுவாங்க மைக்கில் இருக்கும் பொழுது. ஏன்னா எனக்கு எப்படியாவது ஜனங்க நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும், அதுக்கு தான். அப்படி ஆராய்த்து கொண்டு இருக்கும் பொழுதே ஆராதனை முடிஞ்சிடுச்சு. வெளியில் வந்தவுடனே ஒரு சிலர் வந்தாங்க. அநேக வியாதிகளை கர்த்தர் சுகமாக்கியிருந்தார். நான் விளக்கமாக சொல்ல விரும்பலை. எந்த நேரத்தில்ங்க? கர்த்தரை ஆராதனை. ஒரு ஐடி ப்ரொஃபஷன் பெரிய லட்சங்களை சம்பாதிக்கிறவரால், சார் வாங்க சார், என்ன சார் நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், இவ்வளோ லட்சங்களை சம்பாதிக்கிறேன், என் கழுத்தில் ஒரு நெக் பெயின் சார், எவ்வளவோ நான் செலவு பண்ணேன் சார், எதுவுமே சுகமாகலை, ஆனால் ஆராதனை செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை தொடுகிறார்னு சொன்னீங்க, எனக்கு பெயினே இல்லை சார் அப்படின்னா. கவனிங்க, மனுஷனால் இது கூடாதது தான், தேவனால் கூடாது ஒன்றுமே இல்லை. அப்போது நீங்கள் ஆராதனை, நான் ஏற்கனவே பேசியிருக்கேன்னு தெரியல, புத்தியுள்ள ஆராதனை இருக்குது, புத்தி இல்லாத ஆராதனை இருக்குது. ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. என்னுடைய ஆராதனை மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தர் புத்தியுள்ள ஆராதனையை பார்க்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இப்போது இந்த மகிழ்ச்சியான ஆராதனைக்கு வருகிறவங்க நேரத்திற்கு வரணும். எப்போ வரணுங்க? முன்னாடியே வந்துட்டு இருந்தீங்க, பரவாயில்ல, எத்தனை மணிக்கு வந்தீங்கன்னு தெரில. ஒரு நாள் 2 நாள் கொஞ்சம் அப்படி இப்படி லேட் ஆகலாம், நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். நமக்கு குடும்பம் இருக்குது, ஒரு சில தூரத்தில் வருவீங்க, டிராஃபிக்கில் வரோம், பைக்கில் வரோம், வெஹிக்கிளில் வரோம். ஒரு நாள் 2 நாள் ஏதோ தாமதமாகிறது நல்லா இல்லை. நான் காலம் முழுசும் லேட்டாக தான் வருவேன்னா எங்கேயோ பிரச்சனை இருக்குது. ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அந்த மாதிரி ஆட்கள். கர்த்தர்களோடு பேசுவாராக. ஆரம்ப ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆராதனைக்குள்ளே நம்ம கால் இருக்கணும் இங்கே. காரணம் 8 மணிக்கு சர்வீஸ்னா 7:50க்கே நம்முடைய ஆண்டவர் உலாவி கொண்டு இருப்பார். அது அவரை நம்ம வரவேற்கணுமா, நம்ம அவரை வரவேற்பாரா சொல்லுங்கள்? நம்ம தான் அவரை வரவேற்கணும். இப்போ மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்கிறவன் அந்த மகிழ்ச்சியின் ஸ்தலத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. அல்லேலூயா. மனம் திரும்புதல் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்து பலப்படுத்தினது, ஞானஸ்நானம் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்து என்னை பலப்படுத்தினது, சபை எனக்கு சந்தோஷத்தை பலப்படுத்தினது, மகிழ்ச்சியான ஆராதனை என்னை பலப்படுத்தும். அல்லேலூயா. வீட்டில் சபையில் மாத்திரம் நீங்கள் ஆராதிக்கிறது இல்லைங்க, வீடுகளே என்ன செய்யணுங்க சொல்லுங்கள்? ஆராதிக்கணும். ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா டிவி இருக்குது, உங்கள் ஐயா பாடினா எவ்வளோ பாட்டு இருக்குது, அருமையான பாட்டு, உங்கள் ஐயா பாடினதே இருக்குது, ஆராதனை பாடல்கள், நல்ல சத்தமாக ஆராதனை சத்தம் கேட்கட்டும். அது போட்டு உங்கள் வீடுகளில் அந்த ஆராதனை சத்தத்தை துணிக்க வைங்க. மொபைல் ஃபோனில் இருக்குது, நீங்கள் யூடியூப்பில் கனெக்ட் பண்ணலாம். நிறைய பிள்ளைங்களுக்கு தெரியும் விஷயம். உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஆண்டவரை துதித்து உயர்த்துகிறதான பாடல்களை உங்கள் வேலை ஸ்தலங்களில் நீங்கள் ஹெட்செட்டில் போட்டு கேளுங்க. அப்போ பாருங்கள், உங்களுடைய வேலைகள் ரொம்ப பெரிய பலுவாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய கிருபையில கர்த்தர் தருவார். பல அனுபவத்தில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ என்னுடைய ஆராதனையில் நான் ஆண்டவரோடு கனெக்டாக கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கி ஆராதிச்சிங்க, எத்தனை பேருக்குள்ள ஒரு சந்தோஷ சமாதானம் இருக்குங்களா? வந்த வண்ணமாக நம்ம திரும்பி போகவே கூடவே வரும்பொழுது பாரத்தோடு வருவோம், வரும்போது வியாதியோடு, வரும்போது கேள்வியோடு வருவோம். அந்த ஆராதனையில் தான் கர்த்தர் நமக்கு ஒரு நிரந்தர சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறார். அதை இன்னும் நாம் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு கிருபையை தருவாராக. அல்லேலூயா. 5வதாக, நான் எதிலே சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய பலத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். லூக்கா 10:20 எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 10:20. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக படுங்கள் என்றார். அல்லேலூயா. இங்க 5வது ஒரு சந்தோஷம். என் பேர் எங்க எழுதி வச்சிருக்காங்க? ஆதார் கார்டில் என் பேர் இருக்கு இல்லையோ, வாக்காளர் அடையாள அட்டையில் என் பேர் இருக்கு இல்லையோ, 100 நாள் வேலையில்
என் பேர் இருக்கோ இல்லையோ, அல்லது லோன் போட்டிருப்பீங்க பாருங்க, லோன் வர லிஸ்ட்டில் பேர் இருக்கோ இல்லையோ, பரலோகத்தில் என் பேர் இருக்கு. அல்லேலூயா. இந்த உலகத்தில் மேன்மையான நான் மதிக்கப்படுகிற அந்தருடைய பேர்லாம் இல்லைங்க, நம்ம பேர் ஆண்டவர் மேலே எழுதி வச்சிருக்காருங்க. அதை நினச்சி நீங்கள் என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும், சந்தோஷப்படணும். அப்பா என் பேர் அங்கே எழுதி வச்சிருக்காரு. இந்த உலகத்தில் கண்ணை மூடினாலும் அவர் மடியிலே கண்ணை திறக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறாரு. இப்போது ஒரு ஒரு கேள்வி, என் பேர் அங்கே இருக்கா இல்லையா? அதுதான் பெரிய கேள்வி. எப்படி நான் கன்ஃபார்ம் பண்ணுறது? இல்லை, உங்கள் மனசாட்சிக்கே தெரியும். நிச்சயமாகவே பரலோகத்தில் உங்கள் பேர் இருந்தால் நீங்கள் ஒழுங்காக ஜெபிப்பீங்க, அதிகாலை எழுந்து நீங்கள் ஒழுங்காக வேதத்தை வாசிப்பீங்க. ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் அதுலேயே தெரிஞ்சிடும் உங்கள் கதை. இல்லை, ஜெபன்னா பயபக்தியோடு ஜெபிப்பீங்க. மற்றவங்களை குறித்து கோல் சொல்லி தெரிய மாட்டீங்க. மற்றவங்களுக்குள்ளே சண்டை பிரச்சனை வருகிறதுக்கு நம்ம காரணமாக இருக்கவே இதுலேருந்தே தெரிஞ்சிடும் நம்ம பேர் மேலே இருக்கா இல்லையனும். எல்லாவற்றுக்கும் மேலாக மோசே சொல்லுவான், ஆண்டவரே இந்த ஜனங்களுடைய பாவங்களை மன்னியும், மன்னிக்காவிட்ட என் பேரை என்ன பண்ணிடும்? ஆத்தும பார் அவங்களுக்குள்ளே இருக்கும். அவன் பேர் தான் மேலே இருக்கும். அவனுக்கு தெரியும், அவன் நான் அப்படிப்பட்ட பரவலாக எனக்கு தேவையில்லை ஆண்டவரை, என் ஜனம் அங்கே வரணும், என் ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், என் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். இப்போ அப்படிப்பட்ட கண்ணீர் விட்டு ஆத்துமாக்களுக்காக கதறுகிற, கண்ணீர் வடிக்கிற, உபவாசிக்கிற அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் டெய்லி செக் பண்ணிக்கணும். என் பேர் இருக்கா, என் கிரிக்கு இருக்கான்னு சொல்லல. அந்த காலத்துலலாம் லாரியில் அந்த பேட்டரி கிட்ட ஒன்று எழுதி வச்சுருப்பான், என்ன தெரியுமா? நண்பா தினமும் என்னை கவனின்னு. இப்போ எழுதுறதில்லை, இப்போது லேட்டஸ்ட்டு டிஹெச் பேட்டரியில் வந்துச்சு பாருங்களேன். அப்போல்லாம் அதை அந்த டிரைவர் கவனிக்கல, என்ன அவங்க எங்கேயா தள்ளின்னு இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வண்டி தள்ளு வண்டியாக இருக்கக்கூடாது. எப்போ ஆண்டவர் கூப்பிட்டாலும் உடனே ஸ்டார்ட் ஆகி பறந்து போடக்கூடிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆறாவதாக, நான் எதிலே சந்தோஷப்பட்டு கர்த்தர் தருகிற பலனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்திலே மிக முக்கியமான வசனம் அது. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. இங்க ஒரு சந்தோஷத்தை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்குமா? சந்தோஷப்படுங்க. என்ன காரணம் தெரியுங்களா? அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க, அங்கதான் காரணம் இருக்கு. என் நிமித்தம், இயேசு என்ற நாமத்து நிமித்தம், உங்களை துன்பப்படுத்தி, சபை என்ற நிமித்தம், உபதேசத்து நிமித்தம், சத்தியத்து நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி, பலவிதமான தீமையான மொழிகளையும், துன்பப்படுத்து மட்டும் இல்ல, நிந்தித்து, பலவிதமான தீமையான மொழினா என்ன? கெட்ட கெட்ட வார்த்தையினாலையும் பேசி உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள். மெய்யா இல்லைங்க, பொய்யாய் நம்ம பேசியே இருக்க மாட்டோம். இவங்க பேசினாங்கன்னு சாதிப்பாங்க, பொய்யா சொல்லுவாங்க. நம்ம அந்த இடத்துக்கு போயே இருக்க மாட்டோம். இல்லை இவங்க போனாங்க நான் பார்த்தேன்னு சொல்லுவாங்க. அவரிங்க மெய்யாய் அல்ல, நான் செய்யாத ஒன்றை என்னை குறித்து ஒருவன் பொய்யாய் சொல்லுவான் என்று சொன்னால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். வேதம் சொல்லுது, நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கிறது. அவன் அவனுடைய கிரியின்படி அவன் அவனுக்கு நாள் அளிக்கும் பலன். இயேசுவின் நிமித்தம், இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால, சபைக்கு போகிறதுனால, வேதத்தை வாசிக்கிறதுனால, ஜெபிக்கிறதுனால, ஆலயத்துக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறதுனால உங்களை துன்பப்படுத்துகிறாங்களா? பலவிதமான தீமையான மொழிகளை பேசுகிறாங்களா? பொய்யா அவங்க மேலே சாட்சி சொல்கிறாங்களா? வேதம் சொல்லுகிறது, உலகம் உங்களை எப்படி பார்க்கறதோ இல்லையோ, பரலோகம் உங்களை பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் பார்க்கிறது. அப்படிப்பட்டவங்க சந்தோஷப்படுங்க. நிரந்தரமான சந்தோஷத்தை கர்த்தர் தர உங்களுக்கு வல்லவராக இருக்கிறார். பரலோகத்தில் காத்து கொண்டு இருக்கிறார். சாதாரண பலன் அல்ல, வேதம் சொல்லுது மிகுதியான பலன் ரெடியாக வச்சிருக்கிறாரு. இல்லை, ரொம்ப ஆண்டவருக்காக இன்னும் துன்பத்தை சகிக்கணும், இன்னும் ஆண்டவருக்காக பாடுகளை சகிக்கணும், வியாதி பலவீனங்கள் இன்னும் சகிக்கணும். இல்லை, பாடுகளை சகித்தோமானால் ஆளுகையும் நாம் செய்ய கல்தர் எழுதியிருக்கு.
சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லவே இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ரோஜா மலர் மேலே இருக்கிற படுக்கை அல்லங்க. ஒவ்வொரு நாளும் முள்ளு மேலே தாங்க நடக்கணும், முள்ளு மேலே தான் நடக்கணும். அதுதான் ஒரு வாழ்க்கை இல்லை. வேதமே சொல்லுது, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து முதல்ல அதை தான் எடுக்கணும் இல்லைங்களா? சிலுவனா என்ன? இயேசு சிலுவையிலே சுமந்தார். நீ தேவ மனுஷனா இறங்கி வான்னாங்க பாருங்களேன். பெயல் சபூலின் தலைவன் நீர்னாங்க. அவர் செய்யாததெல்லாம் குற்றம் சாட்டினார்கள், பொய்யாய் சொன்னார்கள். ஆனால் ஒரு நாள் வந்தது, பிதாவானவர் உயிரோடு எழுப்ப வல்லவராயிருந்தார். இப்போ இயேசு நிமித்தம் கண்ணீரில் வேதனையில் இருக்கீங்களா? உங்களை பல அசிங்கமான வார்த்தைகளை பேசுகிறாங்களா? நான் ஏற்கனவே உங்களுக்கு சாட்சி சொல்லியிருப்பேன். என்னுடைய தாயார் ரட்சிக்கப்பட்ட பொழுது எங்களுடைய 8 பரம்பரையிலே முதலாவது எங்கள் தாயார் அதை கர்த்தர் ரட்சித்தார். தாயாரையும் தகப்பனாரையும் கடந்த 45 ஆண்டுகளுக்கு முன்பதாக. அப்பொழுது எனக்கு 10 வயது, 46 உண்டு, இப்பொழுது 56 ஆகுது. அப்போது அவங்க ரட்சிக்கப்பட்ட உடனே ஆலயத்துக்கு நல்ல ஒரு சபையில், இப்படிப்பட்ட நல்ல ஆவிக்குரிய ஆலயத்தில் ஆண்டவர் கொண்டு வந்தார். அவங்க சபை நிமித்தம், சபையில் இருக்கிற ஒழுங்கு நிமித்தம் அவங்க எல்லாத்தையும் அவங்க நகைகள்லாம் எடுத்துட்டாங்க. நல்ல முகத்தில் மஞ்சள் பூசி தான் எங்கள் அம்மா பெரிய பொட்டு குங்குமம் வைப்பாங்க. சபையில் அந்த மாதிரி யாரும் மஞ்சள் பூசுறதில்ல, குங்குமம். அப்புறம் அதே அவங்க மஞ்சள் பூசுறதில்ல, குங்குமம் வைக்கிறதில்ல. நிறைய நகை போட்டுருந்தாங்க எங்கள் அம்மா, கழுத்தில், காது, எல்லாத்தையும் நிறைய நகை வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் ஆண்டவருக்காக எடுத்துட்டாங்க. ஆனால் ஃபங்க்ஷனுக்கு போகும்பொழுது எல்லோரும் ரட்சிக்கப்படாதவங்கள, எல்லோரும் ரட்சிக்கப்படாதவங்க. பாரம்பரிய இந்து குடும்பத்தில் பிறந்தேன். எங்கள் அப்பா பேர் ஏழுமலை. நான் திருப்பதி போயிருக்கேன், திருத்தணி போயிருக்கேன், பெரியபாளையம் போயிருக்கேன், மொட்டை அடிச்சிருக்கேன், புரட்டாசி மாதத்தில் சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட எங்களை தான் ஆண்டவர் ரட்சித்தார். அப்படிப்பட்ட குடும்பத்தில் எங்கள் அம்மா இருந்ததுனால அவங்க பலர் பேசின வார்த்தைகள் பயங்கரமான வார்த்தைகள், காது கொடுத்தே கேட்க முடியாது. நல்ல ஒரு கல்யாணத்தில் போனாங்கன்னா எந்த ஃபங்க்ஷனில் அப்படி பேசுவாங்க, ஜாதியை குறித்து பேசுவாங்க. அந்த வார்த்தையெல்லாம் இங்கே சொல்லக்கூடாது. ஆனால் கர்த்தர் ஒருவர் உயிரோடு இருக்கிறார். காரணம் இல்லாமல்கிட்ட சாபம் பழிக்கவே, யாரெல்லாம் சாபம் விட்டாங்களோ அவங்களுக்கு தான் அது பழிச்சுது. என் குடும்பத்தை தொடாதபடிக்கு கர்த்தர் வேலை எடுத்து எங்களை காத்துக்கொண்டார். காரணம், இயேசுவின் நிமித்தம், என் நிமித்தம் உங்களை பொய்யாய் சொல்வார்களானால், என் நிமித்தம் உங்களை பகைப்பார்களானால் சந்தோஷப்பட்ட களி கூறுங்கள், கர்த்தர் உங்களை பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார். உங்களுக்காக கர்த்தர் ஒரு பலனை வைத்திருக்கிறார். இல்லை, கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமம். இந்த பாயிண்டில் நான் அதிகமாக ஆவியில் ஏவப்படுகிறேன். நீங்கள் அநேகர் ஏற்பட்ட நிலைமையில் இருக்கீங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. இன்னும் பொறுமை ஆண்டவரத்தில் கேளுங்க. அழகாக ஒரு பாட்டு இருக்கு, உமக்காக யாவும் சகிக்க உமது பலன் ஈந்திடுமே. என்ன அழகாக பாட்டு எழுதியிருக்க பாருங்க. உமக்காக யாவும் சகிக்க உமது பலன் ஈந்திடுமே, திருப்பாதம் நம்பி வந்தே திருவை நிறை தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் ஈந்திடுமே. உமக்காக யாவும் சகிக்க உமது பலன் ஈந்திடுமே. இன்னும் கூட ஆண்டவருக்காக நாம் பாடுகளை சகிக்க, நிந்தைகளை, அவமானங்களை சகிக்க, வியாதிகளை, பாடுகளை சகிக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. அதில் ஒரு சந்தோஷம் இருக்கு. அதில் தான் ஆண்டவர் நம்ம ஒரு பலத்தையே வைத்திருக்கிறார். பவுலுக்கு 3 முறை ஜெபிக்கிறான், ஆண்டவரே இந்த முள் என்னை விட்டு. ஆண்டவர் ஏதாவது பதில் சொன்னார்? பதிலே சொல்லாங்க. ஒன்று தான் சொன்னார், என் கிருபை பலவீனம்தான், வியாதி தான், கஷ்டம்தான். பலர் பல விதமாக அதை வியாக்கியானம் பண்ணுறாங்க. அது அதுக்குள்ளே போல என்ன சொல்ல வரேன், கர்த்தருக்காக சகித்தான்,
அவன் ஓட்டத்தை விசுவாசத்தோடு முடிக்க கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்தார். இல்லை, கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. மனம் திரும்புதல் எனக்கு ஒரு பலத்தை தருகிறது. ஞானஸ்தான உபதேசம் எனக்கு ஒரு பலத்தை தருகிறது. கர்த்தர் எனக்கு தந்த சபை எனக்கு பலத்தை தருகிறது. நான் ஆண்டவரோடு ஆராதனை செய்யும் பொழுது அது என்னை பலப்படுத்துகிறது. அடுத்ததாக, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியமாக எண்ணுகிறவர்களுக்கு அது ஒரு பலனை தருகிறது. மோசை குறித்து எழுதியிருக்குல்ல எபிரேயர்ல, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். நிந்தைதான். 2 சாய்ஸ் இருக்கு. ஒன்று, எகிப்தோ ஜனங்களோட சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். இன்னொரு சாய்ஸ், கர்த்தருடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கணும். அவன் சூஸ் பண்ணது எதுங்க? கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். கர்த்தரின் பட்சம் இல்லைங்க, கர்த்தருடைய ஜனத்தின் பட்சம் இல்லைங்க. சபை ஊழியரோடு நின்று பாருங்க, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நிற்பார். கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளுவார். கர்த்தர் உங்களுக்காக பேசுவார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியாக நான் ஒன்றை சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். கடைசியாக ஒரு சந்தோஷம் யோவான் 20:20 இருக்கு. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இதுதான் முக்கியம். சீஷர்கள் கர்த்தரை கண்டு என்ன பட்டாங்களா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். எப்படிப்பட்ட கர்த்தரை கண்டார்கள்? வசனத்தை வாசிக்கும் பொழுது கேள்வியோடு வாசிக்கணும். விசுவாசம் எதில் வருங்க? விசுவாசம் எதில் வரும்? கேள்வியினால் வரும். இல்லை, இவ்வளவு கேட்கறதுனால. அப்போது எப்படிப்பட்ட கர்த்தரை கண்டார்கள் சந்தோஷப்பட்டார்கள்? சொல்லுங்க. வெரி குட். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. உயிரோடு எழுந்த இயேசுவை அவர்கள் கண்டார்கள், அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். இந்த சிலுவை தியான நாட்களில் மரித்த இயேசு, அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு அப்படியே அடக்கம் பண்ணப்படலை. இஸ்ரேலில் போய் பாருங்க, அவருடைய கல்லறை திறந்தே இருக்கிறது. அவர் உயிரோடு எழுந்தது போல அவரை விசுவாசிக்கிற நானும் உயிரோடு இருப்பேன் என்று சொன்னால் நான் எழுந்திருப்பேன். எனக்கு முன்பதாக கிறிஸ்துவுக்கள் மரிக்கிறவர்கள் எழுந்திருப்பார்கள். அந்த உயிர் தேர்ந்த நிச்சயம் எனக்குள் இருக்கிறது. அது எனக்கு சந்தோஷத்தை மாத்திரமல்ல, என்னை பலப்படுத்துகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற யாருக்கும் இல்லாத ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாருங்க. அந்த நம்பிக்கை இருக்கணும். அதை நினைச்சு தான் மூத்த பரிசுத்தவான்கள் தங்களுடைய ஓட்டத்தை முடித்தார்கள். அல்லேலூயா. இப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு தான் கிறிஸ்தவர்கள் இந்த சரீரத்தை என்ன செய்கிறது இல்லை, கொளுத்துறது, எரிக்கிறது இல்லை, விசுவாசத்தோடு அதை அடக்கம் செய்கிறார்கள். இந்த ஆலயத்தில் இருந்தும் கூட அநேகர் அடக்கம் பண்ணி இருப்பார்கள். ஒரு நாள் நம்ம அவர்களை காணப்போகிற நாள் சீக்கிரத்தில் வரப்போகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே இந்த ஒரு சாட்சியை மட்டும் சொல்லி நான் கடந்து போகிறேன். நாங்கள் ஐயாலாம் வாலிபர்களாக இருந்த பொழுது, இப்போ வாலிபர்களாக இருக்கிறோம். நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஐயா பார்த்தா நான் எல்லாமே எப்படி இருக்காரு, அவர் வீடியோ பாருங்கள். வீடியோ எல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பாக இருக்கும். போட்டில் உட்காந்துனே பீச்சிலலாம் எங்கள் வீட்டம்மா உங்கள் ஃப்ரெண்டு பாடுறாரு அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே தான் இருக்க பாருங்கள். அப்போது நாங்கள் ஊழியம் செஞ்சுருக்கும் பொழுது ஒரு முஸ்லீம் ரட்சிக்கப்பட்டான். ஐயாவுக்கு ஞாபகமாக இருக்கான்னு தெரில. அந்த அக்னி ரத வாலிப குழுவில் அவன் பக்கா முஸ்லீம். அவன் பாய் குல்லா போட்டுருந்தான், ரட்சிக்கப்பட்டான். கூட ஊழியத்துக்கெலாம் வருவான், கிராம ஊழியத்துக்கெலாம் நல்லா உற்சாகமாக இருப்பான். ஊழியெல்லாம் செய்வான், ஆனஸ்தானம் பெற்றான், அபிஷேகம் பேசுவான் பாருங்கள், அந்நிய பாஷம் அப்படி பேசுவான் பாய். அவன் தர்காக்கெலாம் போகிறதில்ல. ஒரு நாள் என்னாச்சுன்னு தெரில, திடீர்னு பாய் இறந்துடான். ஃபோன் பண்ணார் சுந்தரனை, விஜிலா, நாங்கள்லாம் போனோம். போனால் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அங்கே 100 பாய் இருக்காங்க அவனை அடக்கம் பண்ணுறதுக்கு. நாங்கள் அவங்க அப்பா அம்மா கிட்ட போய்ட்டு, ஐயா நாங்கள் இவர் ரட்சிக்கப்பட்டவர், ஞானஸ்தானம் பெற்றவர், ஊழியெல்லாம் செஞ்சவர் ஐயா, தயவுசெய்து என் கிறிஸ்தவ முறை எப்படின்னா விட மாட்டான். அவன் பயங்கரமாக பேசுகிறானுங்க. எவ்வளோ பேசி பார்த்தா விடவே இல்லை. சரி, நாங்கள் ஒரு 20-30 பேர் இருந்தோம் அடக்கம். அன்றைக்கி தான் முஸ்லீம் எப்படி அடக்கம் பண்ணுறான்னு கண்ணால் முதல்ல பார்த்தேன். அம்ஜிகர தர்காவில் அடக்கம் பண்ணாங்க. ஒரு விதமாக பண்ணானுங்க. பண்ணிவிட்டு அவங்கெல்லாம் போயிட்டாங்க. நாங்கள் போவே இல்லை. 20-30 பேர் வாலிபர்கள், அவங்க ஃப்ரெண்டுங்களா. இறுதியாக நம்ம ஜெபம் பண்ணிட்டு போகலான்டா, அவனுங்க அடங்கம் பண்ணா என்ன அப்படின்ட்டு நாங்கள் வயிறு. அப்போ வாலிபர் இருப்பாருங்களேன், உள்ள ரொம்ப துடிப்பாக இருப்போம். வசதிக்கு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வைராக்கியம் ரொம்ப. எல்லாம் இந்துல ரட்சிக்கப்பட்டவங்க, உடுகு செலம் அடிச்சவன், சபரி மலைக்கு போய் குருசாமி,
இந்த மாதிரி ஆளுங்களாம் ஆண்டவர் ரட்சித்து எங்கள் டீமாக வச்சுருந்தார். ரவீந்திரன் அவர்லாம் நாங்களாம் போவே, ரவீந்திரன் கூட போயிருக்காரு. அங்கேயே இருந்தோம். இவங்கெல்லாம் போயிட்டானுங்க. போன பிறகு நாங்கள் இறுதியாக ஜெபித்தோம். இறுதியாக ஜெபிச்சு முடிஞ்ச உடனே அதில் ஒருத்தர் சத்தமாக சொன்னார், எக்கால சத்தம் கேட்கும் பொழுது, பிரதான தூதனுடைய சத்தம் வானத்தில் மத்தியாக இதில் கேட்கும் பொழுது, கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிற கல்லறைகள், ஆயிரக்கணக்கான கல்லறைகள் வெடித்து பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்பும் பொழுது இந்த அம்ஜகர தர்கால ஒரு கல்லறை வெடிக்கும். இந்த அம்ஜகர தர்கால பல கல்லறை இருக்குங்க, எந்த கல்லறையும் வெடிக்காது. ஆனால் இந்த சகோதரனுடைய கல்லறை வெடிக்கும். நாங்கள் ஒரே அல்லேலியான்னு சொன்னோம் பாருங்க, பயங்கர ஓடிட்டானுங்க. திரும்பி நாங்கள் ஓடி எங்கட அடிக்க போறான்னு சொல்லி வெளியே ஓடி வந்துட்டோம். என்ன சொல்ல வருகிறேன், நாம் நம்பிக்கை இல்லாதவர்கள் அல்ல, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என் இயேசு எனக்காக வைத்திருக்கிறதை நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஓட்டத்தில் பெருமையோடு ஓடிக்கொண்டிருக்கிறேன், பொறுமையோடு அதை நான் பெற்றுக்கொள்ளுகிறவனாய் ஓடிக்கொண்டிருக்கிறேன். விசுவாசத்தை எனக்குள்ள துவக்கினவர் அதை முடிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய 7 விதமான மகிழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ கர்த்தருக்கு வெளியில் இருப்பது என்னங்க, மறந்துடக்கூடாது, பலவீனம். நமக்கு பலவீனம் அல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். கண்களை மூடி கர்த்தரை முகத்தை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரிடத்தில் கேளுங்களேன், ஆண்டவரே என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய சந்தோஷம் எதில் இருக்கணும்? உமக்குள்ளே இருக்கணும். மனம் திரும்ப நினச்சி நான் சந்தோஷப்படணும். என் ஆராதனை துக்கத்தோடு இருக்கக்கூடாது. எப்படி ஆராதிக்கணுங்க? மகிழ்ச்சியோடு ஆராதிக்கணும். நான் எதை சந்தோஷப்படணும்? என் பேர் எங்கே எழுதியிருக்கு சொல்லுங்க? பரலோகத்தில் ஏசப்பா எழுதி வச்சிருக்காரு. இல்லை, நான் மரித்தா மற்ற உலக மனுஷனை போல நம்பிக்கை இல்லாத மணிக்க போகிறது இல்லை. நான் நம்பிக்கையோடு நான் மரிக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடுமை துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை ஆராதனையில் உமக்குள்ளே நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டிய 7 காரியங்களை போதித்திருக்கிறீர். சபை உமக்குள்ளே வளரணும், சபை உமக்குள்ளே பெருகணும், சபை உமோடு இன்னும் நெருங்கி சேரணும், சபை உம்முடைய சத்தத்தை கேட்கணும், சபை உம்முடைய சித்தத்தை செய்யணும், சபை ஆண்டவரே உம்மை தரிசிக்கணும், தரிசனம் பெற்றவர்களாய் வாழணும். ஆண்டவரே, எங்களுக்கும் உமக்கும் உள்ள இருக்க இடைவெளி இந்த நாட்களில் குறையணும். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், ஆரவாரம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க பிரசங்கித்த அடியேனுக்கும் கேட்ட ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே.